ட்ராப் ஆன ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டே ஓகே ஆச்சு. இது ஒரு 7 நாள் ஷூட் போயிட்டு அது ட்ராப் ஆகிறப்ப எனக்கு அவ்வளோதான் போல, முடிஞ்சு போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் கடவுள் ஏதோ நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு அது ஒரு சைன் மாதிரி தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக ரமணன் சார்ட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சரி ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் வந்து 2-3 வாரத்துக்கிட்ட எந்த ஒரு அழைப்பும் இல்லை, எந்த ஒரு காலும் வரல. சரி ஓகே ரைட்டு, நம்ம இப்போ பெட்டி ஆஃபீஸர் தான், மீண்டும் அதே மாதிரியே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அப்படியே இருந்தேன், பிளாங்காக இருந்தேன். திரும்ப ஒரு நாள் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணுறீங்க அந்த கேரக்டர் கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாது. பாசிட்டிவ் கேரக்டர்னாங்க, நெகட்டிவ் கேரக்டர்னாங்க, எதுனாலும் ஓகேன்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆனது வந்து எல்லார்கிட்டயும் அடி வாங்குற ஒரு கேரக்டர் நான் தான். போட்டு எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. நானே அடிச்சிட்டேன். ஏங்க இவங்க பாருங்க, இவங்க அடிக்கிறாங்க பரவாயில்லைங்க, எவன் அடிக்கிறாங்க, எல்லாருமே அடிக்கிறாங்க. ஓகே.